டைம் அண்டு மணி. இது 2மே உங்களுடைய லைஃப்பை பயங்கரமா மாத்தும். ஆனா, இது 2த்தையுமே உங்களால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. 3வதா ஒரு விஷயம் இருக்குது. அது உங்களோட லைஃப்பையும் மாத்தும். அதே சமயம் உங்களால ஃபுல்லா கண்ட்ரோலும் பண்ண முடியும். அதுதான் டோப்பமைன். இத பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும், இந்த வீடியோவோட எண்டுல உங்களுக்கு ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அம் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவோட எண்டுல உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் எந்த அளவு இருக்குன்றது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ, டோப்பமைன்னா என்ன? டோப்பமைன்ன்றது ஒரு ஹார்மோன் நம்மளோட பிரெயின்ல செக்ரேட் ஆகும். அது நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும், அது ஒரு குறிப்பிட்ட லெவல்ல செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன் தான் நம்மள அந்த விஷயத்த இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி செய்றதுக்கோ, இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் செய்றதுக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்ட உருவாக்கும். இந்த ஹார்மோன் தான். என்னடா இது நல்ல விஷயம் தான்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிரச்சனை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ இந்த டோப்பமைன் ஹார்மோன இன்ஸ்டன்ட்டா ப்ளஷர் கிடைக்கிற விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ, அப்ப இதில வந்து ரொம்ப பிரச்சனையா மாறும். இப்போ நான் ஸ்க்ரீன்ல வந்து 2 விஷயம் போடுறேன். ரியல் டோப்பமைன் ஹிட்டு, அப்புறமேட்டுங்க இன்ஸ்டன்ட் டோப்பமைன் ஹிட்டு. ஸோ, இந்த விஷயத்த நீங்க வந்து இப்போ இன்ஸ்டன்ட் டோப்பமைன்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங்கு, ஸ்மோக்கிங்கு, அடிக்ஷனு, கேமு இந்த மாரி எல்லா அடிக்ஷனுமே இந்த டோப்பமைன் கூட ரொம்பவே அட்டாச் ஆயிருக்கும். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்க அப்பன்னா, ஒரு நாளைக்கு இப்போ குவார்ட்டர் சரக்கு போடலன்னா அவங்களால தூங்கவே முடியாது. அந்த அளவு அடிக்ட் ஆயிருப்பாங்க. நான் அதுலேருந்து எப்படி வெளிய வர்றதுன்ற பத்தி பேச போறதில்ல. சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மேட்சாச்சும் போடணும்டா இல்லன்னா தூக்கமே வராது அப்படின்ற மாரி இருப்பாங்க. ஸோ, இந்த அடிக்ஷன் எல்லாமே இந்த டோப்பமைனால தான் வருது. ஆனா, டோப்பமைன் டீடாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. நம்ப இந்த டோப்பமைன இன்ஸ்டன்ட்டா ப்ளஷர் கிடைக்கிற விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து, எந்த விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குதோ, அதே சமயம் நம்மளோட லைஃப்ல ஹெல்ப் பண்ற விஷயத்த நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க வெயிட் லிஃப்டிங்கா இருக்கலாம், இல்ல ஜர்னல் பண்றதா இருக்கலாம், இல்ல டிராயிங்கா இருக்கலாம், இல்ல மத்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாரி எந்த விஷயமா வேணா இருக்கலாம். அதில வந்து நம்ம வந்து டோப்பமைன வந்து செலவு பண்ணணும் நம்ப. டோப்பமைன் டீடாக்ஸ்ன்ற என்னோட ரீல்ல வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, வெறுமனே டெக்னாலஜிய மட்டுமே ஷட் டவுன் பண்ணிருங்க. எவ்ரிடே 2 ஹவர்ஸ் இதுவே போதும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பேன். ஆனா, இப்ப நான் லைஃப்ல அப்ரோச் பண்றதுன்ற வேற மாரி. நான் அந்த ரீல ஏன் அப்படி போட்டேன்றதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு, அடுத்து என்னோட அப்ரோச்ச பத்தி பேசலாம். நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆவறதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்ப எதுவுமே தெரியாம இப்ப டோப்பமைன் டீடாக்ஸ்ன்னு எதுவுமே இல்ல. இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் பத்தி எதுவுமே தெரியாம இருக்கிறவனுக்கு, அத பார்த்துட்டு எவ்ரிடே 2 ஹவர்ஸ் மட்டும் டோப்பமைன் டீடாக்ஸ் பண்ணான் அப்புட்ன்னா, அவனுக்கு ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் கிடைக்கும். அடுத்து அந்த 2 ஹவர்ல ஒண்ணு ஜர்னல் பண்ணுவான். அத பார்த்ததுக்கு அப்புறமேட்டுங்க ஜிம்முக்கு போணும்னு தோணும். சரி ஜிம்முக்கு போலான்னு போவான். ஒர்க் அவுட் கரெக்ட்டா பண்ணுவான். இந்த மாரி விஷயத்துல மைண்ட் செட் சேஞ்ச் ஆவறதுக்காக தான் அந்த டோப்பமைன் டீடாக்ஸ் அந்த அந்த ரீல் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இங்க இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். இது வந்து ஸ்கிரிப்ட்ல இல்லைன்னது. நம்ம எப்படி ஒரு விஷயத்த செய்றோமோ, அப்படிதான் அப்படிதான் எல்லா விஷயத்தையுமே செய்வோம். இப்ப நீங்க ஒர்க் அவுட் எப்படி கரெக்ட்டா பண்றீங்களோ, அதே மாரி தான் உங்களோட டயட்டும் இருக்கும். உங்களோட டயட் எப்படி இருக்குதோ, அதே மாரி தான் உங்களோட அந்த நாள் முழுக்க இருக்கும். ஸோ, ஒரு விஷயத்த எப்படி செய்றோமோ, அதே மாரி தான் இன்னொரு விஷயத்தையும் செய்வோம். ஸோ, எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணுங்க. டோப்பமைன் டெக்னாலஜிய ஷட் டவுன் பண்ணிட்டு சும்மா உட்காரணும்னு நான் சொல்ல வரல. ஆனா, இப்போ நீங்க டெக்னாலஜிய யூஸ் பண்ணாலும், அது வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட்லேருந்து எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க. வேலை ஃபுல்லா அந்த நாள் ஃபுல்லா ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா போச்சு. சரி கொஞ்ச நேரம் என்டர்டெயின் பண்றதுக்காக யூஸ் பண்ணீங்க அப்புட்ன்னா, அது ஃபைன். அது நானுமே பண்ணியிருக்கிறேன். ஆனா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்புட்ன்னா, இப் ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆன்லைன் பிசினஸ் தான் பண்றாங்க. ஆன்லைன்ல கன்டென்ட் கிரியேஷனா இருக்கட்டும். நான்லாம் நைட் 8 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு 10 மணி வரைக்கும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ, இப்படி பார்க்கும்போது நான் போட்ட ரீல நானே பிரேக் பண்ற மாரி இருக்கும். அதுதான் முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டேன் நானு. ஸோ, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட டோப்பமைன நீங்க கன்சியூம் பண்றீங்கல்ல, அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு லாங் ஃபார்ம் கன்டென்ட்டா இருக்கட்டும், இல்ல பாட்காஸ்ட் அந்த மாரி விஷயமா இருக்கட்டும். ரீல் வந்து பார்க்கலாமா? ஏன்டா நீயே ரீல் தான் போடுற, நீ பார்க்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, கன்சியூம் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் கம்மியா பார்க்கணும் நம்ப. அதாவது நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதுக்குன்னு அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடாதீங்க யாரும். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ம். இப்போ கடைசியா இந்த வீடியோலேருந்து என்னதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னையும் சேர்த்து நெறைய கிரியேட்டர்ஸ் வந்து டோப்பமைன் டீடாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்க, மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணாதீங்க நீங்க. பாட்டு கேட்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. சும்மா போய் சும்மா போய் உட்காருங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சும்மா மைண்ட் செட் சேஞ்சுக்கு தான். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூம் பண்ணலாம். நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி வரைக்குமே கூட நீங்க வந்து கன்சியூம் பண்ணலாம். ஆனா நீங்க கன்சியூம் பண்றது கரெக்ட்டா உங்க மென்டல் ஹெல்த்த பாதிக்காத விஷயமா இருக்கும். இப்போ நீங்க ஜாலியா இருந்துருந்தீங்க. திடீர்னு ஏன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ரீல்ஸ் வந்துரும். அத பார்த்துட்டு உங்க பழைய ஞாபகம் வந்து நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். உங்களுடைய மென்டல் ஹெல்த்த பாதிக்காத விஷயத்தலாம் நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா, அது வரையும் எல்லாமே பக்கா தான். ஸோ, டோப்பமைன் டீடாக்ஸ்ல நான் வந்து சரக்கு அத பத்திலாம் எதுவுமே பேசல நானு. ஜஸ்ட்டு என் லைன்ல இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் லைன்ல இருக்கிறத வந்து நான் சொல்றேன் நானு. ஸோ, எனிவேஸ் ஹேவ் எ நைஸ் டே.